அந்தி சிந்து கனிகளோடு மங்கா இயற்கை எழிலோடு அருவி சிந்தி விளையாடும் ஐந்தருவி நீர் ஓடும். அதன் அருகே அமைந்த சங்கராசிரமத்தில் வாழ்ந்து வருகிறார் 100 வயதை எட்டிக் கொண்டிருக்கும் தூத்துக்குடி அனல் மின் நிலைய முன்னாள் தலைமை பொறியாளர் ஐயா ஆர்.வி. துரைசாமி அவர்கள். பணி செய்த காலத்து ஆர்விடி என்றால் அறியாதோர் இல்லை, பிதாமகர் என்றால் இங்கு தெரியாதோர் இல்லை. வயது ஏறிவிட்டாலும் வாலிபம் ஏறிவிட்ட குரலோடு நம்மை வரவேற்றார். ஆரோக்கிய அறிவுரைகளை தருமாறு கேட்டோம். அவர் தந்தவற்றை தங்களுக்கு தருகிறோம். இதோ. ஆரோக்கியத்தை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆரோக்கியம் அப்படின்னா மன ஆரோக்கியம்னு ஒன்று இருக்குது, உடல் ஆரோக்கியம் ஒன்று இருக்குது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டது தான். ரெண்டு ஆரோக்கியத்துக்கு காமனாக இருக்கிறது வந்து உடல் உழைப்பு, எக்ஸசைஸ். மன ஆரோக்கியத்துக்கு எக்ஸசைஸ் வேணும், உடல் ஆரோக்கியத்துக்கு எக்ஸசைஸ் வேணும். சாப்பிட்றது ஜீரணம் ஆகிவிட்டதா என்று பார்த்து தான் அடுத்தது சாப்பிடணும். சாப்பிடும்போது அவசரப்பட்டு விழுகக்கூடாது. மென்று விபிள்நீரோடு சேர்ந்து போனால் தான் ஜீரணமாகி சரியாக நடைபெறும். விழுங்கினாக்கா ஜீரணம் அதிகம் சரியாக வேலை செய்யாது. அதோட என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாட்டை வந்து குடிக்கணும்னு சொல்லுவாங்க. விழுங்கக்கூடாது, தண்ணியை விழுங்கலாம், சாப்பாட்டை விழுங்கக்கூடாது, சாப்பாட்டை குடிக்க வேண்டும். அதாவது வாயிலே அரைச்சி விமிழ்நீரோட சேர்த்து குடிக்கணும். அப்போ வந்து உடம்புல சேர்றது ரொம்ப லகுவாக இருக்கும். அதோட அடுத்த சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி முந்தின சாப்பாடு செமிச்சிருச்சா, பசி உணர்வு வருகிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டது ஜீரணமாகி உள்ள உடலுக்குள்ள போய் அது கிரகிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி சில விஷயங்களை தினமும் அனுசரித்து வந்தால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அத்துடன் உடல் உழைப்பு மிக தேவை. உடல் உழைப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் ஆரோக்கியம் கிட்டாது. ஆரோக்கியத்துக்கு உழைப்பு, உடல் உழைப்பு இல்லாதவங்க நடைப்பயிற்சி செய்யணும். எனக்கு சின்ன வயசுல காலேஜில் படிக்கிற காலத்தில் இருந்த சளி தொந்தரவு உண்டு, அதிகமாக உண்டு. நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது மகாத்மா காந்தி காலமான டயத்தில் எல்லாருமா சேர்ந்து கடலுக்கு போய் குளிக்க போனோம், அஸ்தி கரைச்சிட்டு. அப்போ ரொம்ப நேரம் தண்ணீர் இருந்ததுனால தண்ணீர் ரொம்ப மூக்கில் ஏறி பெரிய தலைவலி வந்துடுது. அப்புறம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஒரு 10 நாள் தங்க வேண்டி இருந்தது. அவர் மூக்கு வழியே பஞ்சர் போட்டு சளி எடுத்தாங்க. அவ்வளோ சளி தலை கட்டிட்டது. அதுக்கு பிற்பாடு எனக்கு இந்த கோல்டு சளிங்கிறது நிரந்தரமாகவே இருந்துகிட்டே இருந்தது. 35 வருஷம் நான் சர்க்கார் மின்சாரத்தை வேலை பார்த்துருக்கேன். 35 வருஷமே எனக்கு அதே மாதிரி இருந்த மாதிரி தான். இந்த கோல்டு பிரச்சனை எப்போ இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு அந்த கோல்டுக்கு ஒரு தீர்வு எப்போ கிடைச்சதுன்னா, ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஹைதராபாத்தில் எனக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன். நான் அணுமின் நிலையத்தை ஆட்கள்கிட்ட ஒரு கான்ட்ராக்டில் ஒரு வேலைக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே இயற்கை வைத்தியம் சாலை இருக்குது. அங்கே போய் 2-3 வாரம் இருந்தேன் நான். அங்கே அவங்க வந்து பட்டி போட்டதோட தண்ணி நிறைய குடிக்க சொன்னாங்க. அந்த தண்ணி குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த சளி தொல்லை வந்து படிப்படியாக குறைந்தது. இந்த பயிற்சியை மேலும் விளக்கமோடு பெரியவர் விளக்க இருக்கிறார்.
அதற்காக உங்களது சந்தேகங்களை இப்போதே இங்கே எமக்கு தெரிவியுங்கள். அடுத்தபடியாக பெருகி வரும் எங்களுக்கான உங்கள் ஆதரவை மற்றவர்களுக்கும் அறியப்படுத்துங்கள். மிகவும் பயனுள்ள உயர்ந்த தகவல்களோடு அடுத்து சந்திப்போம்.